இந்த மீட்டரில் 200 ப்ளஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பஜாஜ் சிஎன்ஜி பைக்கோட மைலேஜ், பெட்ரோலில் எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் மந்த்து 11 தான் நான் வாங்கினது. ஸோ இந்த நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 மந்த்து கவர் ஆக போகுது. ஸோ அதில் ஒரு மந்த்துக்கு எந்த டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் பண்ணது போல் சிஎன்ஜி வந்து 645 ருபீஸ்க்கு போட்டிருக்கேன். 480 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பெட்ரோலும் 763 போட்டிருக்கேன், 283 தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு மந்த்தும் இது குயிக்காக நம்ம பார்ப்போம். இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கெல்லாம் வந்து சிஎன்ஜி, ஆரஞ்சு வந்து பெட்ரோலுங்க. இப்போ நவம்பர் மந்த்து பார்த்தோம்னா நம்ம வந்து 1120 வந்து ருபீஸ்க்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணியிருக்கோம். 1265 வந்து நம்மளுக்கு வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் பார்த்திங்கன்னா 327 கிலோமீட்டர் பே பண்ணியிருக்கோம். 165 மைலேஜ் தான் கொடுத்துருக்கு, பாதிக்கு பாதி தான் கம்மியாக கொடுக்குது. டிசம்பர் மந்த்து பார்த்தோம்னா நம்ம வந்து 821 ருபீஸ்க்கு நம்ம வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணியிருக்கோம். 821 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 8 கம்மி. அது பெட்ரோல் பார்த்திங்கன்னா 418க்கு ஃபில் பண்ணியிருக்கோம், 292 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. ஓவரால் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் கிலோமீட்டர்ஸ் 113. ஜனவரி மந்த்து பார்த்தோம்னா 1027 ருபீஸ்க்கு நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்ணியிருக்கோம். 1136 வந்து நம்மளுக்கு மைலேஜ் கொடுத்துருக்கு. நான் வந்து பெட்ரோல் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் ஃபில் பண்ணலை. ஆனால் 4 கிலோமீட்டர்ஸ் நடுவில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அந்த கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஃபெப் மந்த் பார்த்தோம்னா நம்ம வந்து 843 ருபீஸ்க்கு தான் நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்ணியிருக்கோம். 1030 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட்டு 200 எக்ஸ்ட்ரா கிடச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் பார்த்திங்கன்னா 136 ருபீஸ் தான் நடுவில் போட்டிருக்கு. ஏன்னா நடுவில் வந்து நான் சர்வீஸ் விட்டுருந்தேன், செகண்ட் சர்வீஸு, அதனால் கொஞ்சம் காலியாக இருக்குது. அதனால் 136 போட்டிருக்கேன். அதில் 10 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. மார்ச் மந்த்து பார்த்தோம்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 10 டேஸ் ஆகிருக்கு. ஓவரால் பார்த்திங்கன்னா 221 ருபீஸ்க்கு நான் போட்டிருக்கேன். 273 கிலோமீட்டர்ஸ் நான் மைலேஜ் கொடுத்துருக்கு. பெட்ரோல் நான் போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன், ஓட்டுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். வெறும் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் கிக்கருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 4 கிலோமீட்டர்ஸ்ன்றது வந்து அப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓவரால் அக்டோபர் மந்த்லேருந்து இந்த மார்ச் மந்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா 6330 கிலோமீட்டர் ருபீஸ்க்கு நான் போட்டிருக்கேன். 5763 வந்திருக்கு. இது பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு சேர்ந்த மைலேஜ். சிஎன்ஜி மட்டும் பார்த்தோம்னா 4685 ருபீஸ்க்கு போட்டிருக்கேன். 5005 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 315 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு அதிகமாக கிட்ட கிடச்சிருக்கு. இந்த மீட்டரில் 200 ப்ளஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணிங்கன்னா தாராளமாக அதிகமாக உள்ள ஃபில் ஆகும். இன்கேஸ் அது 200 லெஸ் வந்ததுன்னா உங்களுக்கு மைலேஜே கிடைக்காது, ரொம்ப கம்மியாக தான் ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 2 kg இருக்குது, இப்போ ஃபில் பண்ணணுன்னா நீங்கள் 200 கீழே இருந்தீங்கன்னா 150 125 தான் ஃபில் ஆகும். அதுவே 200 ப்ளஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 1.8 1.9 வரைக்கும் உங்களுக்கு ஃபில் ஆகும். அதுதான் கொஞ்சம் இருக்குது. டைமிங்கு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் வந்து மார்னிங்ன்றாங்க, ஈவினிங் போட்டால் நல்லாயிருக்குன்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிட் டேயில் நான் வந்து போட்ட வரைக்கும் ப்ரெஷரை வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். மார்னிங்கில் போனால் ப்ரெஷர் அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை. நைட் டைமில் பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்குது. மதியானத்தில் போட்டாலும் ப்ரெஷர் நல்லா இருக்குது, 200 மேலே தான் இருக்குது. ஸோ நீங்கள் மைலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் ஓட்ட வேண்டாம், ரீஃபில்லிங் காலி ஆகிற வரைக்கும் வேண்டாம். போதுமான வரைக்கும் லாஸ்ட்டு லோ சிஎன்ஜி காட்டும் போதே நீங்கள் போதுமான வரைக்கும் நீங்கள் அந்த சிஎன்ஜி பங்கான்னு பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க. ஒருவேளை உங்களுக்கு வண்டி மைலேஜ் கொடுக்குதா இல்லையா, வேறு எங்கன்னா ப்ராப்ளமாக இருக்கா செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட வீல் டைட்டாக இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கா லூஸாக இருக்கா பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிரிட்ஜு, நல்ல ஒரு லாங் பிரிட்ஜு ஏறுங்க. நீங்கள் லாங் பிரிட்ஜு மேலே ஏறிட்டு லாங் பிரிட்ஜு மேலே ஏறிட்டு மேலே இருந்து இறங்கும் போது நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுறதை நிறுத்துருங்க. நீங்கள் ரைஸ் பண்ணும்போது நிறுத்திட்டிங்கன்னா கீழே இறங்கும் போது அந்த ரீடிங்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் நிறுத்தின உடனே 46 47 48 49 15 இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லைனா உடனே சடனாக 40லேருந்து 50லேருந்து சடன்னு 45 40 38 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருதான்னு பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு குறைஞ்சிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு டயர் ஏதோ டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம், செயின் ஏதோ டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை ஃப்ரீ பண்ணி விடுங்க, உங்களுக்கு மைலேஜ் நல்லாயிருக்கும். அதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் இறங்கும் போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு டயர் அந்த வீல்லாம் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு மைலேஜும் நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஐடென்டிஃபை பண்ணுறது. இது வரைக்கும் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் எங்களை வாட்ச் பண்ணதுக்கு, என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் புது பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள், பார்த்துட்டே நீங்கள் வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 98% சாட்டிஸ்ஃபேக்ஷன்
இந்த வண்டியில். நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வண்டி.